அது இவ்வளவு டேர்ன் ஓவருக்கு மேலே இருந்தால் 2 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, 5 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி வருமான வரி சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும். யாராக இருந்தாலும் வருமான வரி உண்டு என்றால் அவங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் வருமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸோ ஜூன் 15, செப்டம்பர் 15, டிசம்பர் 15, மார்ச் 15 என்று 4 குவார்ட்டராக ஒரு வருடத்தை பிரித்து அதற்குரிய நாம் வருமான வரி சான்றிதழ், ஸ்கூல் ஃபீஸ் வருதா, வருஷத்துக்கு இப்போ 50,000, 1 லட்சம், 2 லட்சம், அதற்கெல்லாம் இப்போது கணக்கே இல்லாமல் போய்விட்டது. ஸோ அதற்கு தகுந்தாப்போல் மாதம் 5,000 சேமிக்க வேண்டும், மாதம் 10,000 சேமிக்க வேண்டும். ஒரு குழந்தையாக இருந்தால் 5,000 சேமிக்க, 2 குழந்தையாக இருந்தால் 10,000 சேமிக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் அவர்களுக்குரிய குறைகளோ அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் எங்களிடமோ இல்லை அருகில் உள்ள ஆடிட்டர்களிடமோ, உங்களுக்கு குடும்ப ஆடிட்டர் என்று இருந்தால் அவர்களிடமோ. வணக்கம், நான் ஆடிட்டர் பத்மநாபன் பேசுகிறேன். இதுவரை நான் வருமான வரியை பற்றியும் அவர்களுடைய வருமான வரியின் கீழ் யார் யார் வருவார்கள், அவர்களுடைய கடமைகள் என்ன என்பதை பற்றியும் ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை நான் அளித்திருக்கிறேன். மீண்டும் இந்த வருமான வரி தாக்கல் செய்வது என்பது எப்பொழுது, யார் யார் எப்பொழுது செய்ய வேண்டும் போன்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்று நான் உணர்கிறேன். அதாவது தனிநபர் வருமானம் உள்ளவர்களோ ஆடிட் வருமானம் இல்லாதவர்களோ தங்களுடைய வருமான வரி கணக்குகளை ஆண்டுதோறும் 31 ஜூலை மாதத்திற்குள் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ஃபைனான்ஷியல் இயர் என்று சொல்லுவோம். அந்த ஃபைனான்ஷியல் இயர் என்பது 1 ஏப்ரல் முதல் 31 மார்ச் வரை உள்ள கால வரம்பாகும். இப்பொழுது 25-26 முடிய போகிறது என்றால் 25-26 ஃபைனான்ஷியல் இயர் என்பது 1 ஏப்ரல் மாதம் 2025 முதல் 31/3/2026 உள்ள கால நிர்ணய பீரியடை குறிக்கும். இதனுடைய கரஸ்பாண்டிங் அசஸ்மெண்ட் இயர் என்று சொல்லுவோம். ஃபைனான்ஷியல் இயர் 25-26 என்றால் அசஸ்மெண்ட் இயர் 26-27 என்று வருமான வரி கணக்கிற்காக நாம் இந்த குறிப்புகளை கொடுப்போம். ஆகவே தணிக்கை செய்யப்பட வேண்டிய நிறுவனங்களாக இருந்தால் அக்டோபர் மாதம் 30 அவர்களுடைய வருமான வரி கணக்கை செலுத்த வேண்டியது என்பது சட்டப்படி உள்ள அவர்களுடைய கடமையாகும். அதாவது அதற்கு கால நிர்ணயம் அதிகமாக இருப்பதன் காரணம் என்ன என்றால் அவர்கள் ஆடிட்டருடைய சர்டிஃபிகேட்டுக்கு முதல் இவற்றை பெற வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ ஆடிட்டர்கள் அவருடைய கணக்கு முடிந்த பிறகு அதை ஸ்க்ரூட்டினை செய்து அதில் உள்ள லாப நஷ்ட கணக்குகள், மற்றபடி அவர்களுடைய கம்ப்ளையன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, அதாவது டெக்னிக்கலி 44AB AD என்றெல்லாம் நான் சொல்லுவோம். ஸோ அது இவ்வளவு டேர்ன் ஓவருக்கு மேலே இருந்தால் 2 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, 5 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி வருமான வரி சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும் விலக்குகளை ஆலோசித்து அதற்குள்ள அறிக்கைகளை தயார் செய்து நாம் அந்தந்த கம்பெனிகளுடைய ரிட்டர்னை தயார் செய்து ஃபைல் பண்ணுவதற்கான டைம் அந்த மாதிரி இருக்கிறது. எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் வருமான வரி உண்டு என்றால் அவங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் வருமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 5,000 ரூபாய் வரை இருந்தால் நீங்கள் மார்ச் மாதம் 31 அந்த வருமான வரியை கட்டுவதற்கான அவகாசம் சட்டத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு மேலாக இருந்தால் அதை பிரித்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த்து குவார்ட்டர் என்று நாம் அந்த வருமான வரியை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதற்கு ஒவ்வொரு படிவம் இருக்கும். யார் யார் உபயோகப்படுத்துகிறோம் அந்தந்த நுகர்வோருக்கு தகுந்த படிவத்தை அவர்கள் பார்த்து அந்தந்த நேரத்தில் ஃபைல் பண்ண வேண்டும். முதல் குவார்ட்டர் என்று சொல்லப்படுவது நமக்கு ஜூன் 15, ஏப்ரல், மே, ஜூன். ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அந்த 15 என்பது அந்த வருமான வரி அட்வான்ஸ் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய முன்கூட்டியே செலுத்த வேண்டிய வருமான வரியின் ஒரு பகுதியை நாம் அந்தந்த குவார்ட்டருக்குள் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதன் காரணம் என்னவென்றால் மொத்தமாக செலுத்த வேண்டும் என்றால் அதன் பலு எல்லாருக்கும் இருக்கும். அரசாங்கத்திற்கும் வருமானம் மொத்தமாக தான் கிடைக்கும். இது என்றால் அப்படி இல்லை. அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு குவார்ட்டரிலும் அட்வான்ஸ் டேக்ஸ் என்று ஒரு பகுதியான வருமானம் நமது அரசாங்கத்திற்கு வந்து சேர்ந்துவிடும். ஆகவே ஒவ்வொரு குவார்ட்டர்லி எண்டுக்கும் அந்தந்த 15 3 மாத காலக்கெடு அது குவார்ட்டர்லி என்பது. ஸோ ஜூன் 15, செப்டம்பர் 15, டிசம்பர் 15, மார்ச் 15 என்று 4 குவார்ட்டராக ஒரு வருடத்தை பிரித்து அதற்குரிய நாம் வருமான வரி சான்றிதழில் வரியை கட்டி அதற்குரிய சலான்களை நாம் அப்டேட் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே இது போன்ற பொது விஷயங்களில் மக்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால்
நீங்கள் கீழே காணும் என் நம்பருக்கோ, அதாவது வித் அப்பாயின்மெண்ட், யூ கேன் மீட் மீ அண்ட் டாக் டு மீ அண்ட் கெட் யுவர் ப்ராப்ளம் ரிட்ரைவ்ட். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தெளிவை நீங்கள் தாராளமாக எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உதவியாக இருப்போம் என்றும் உறுதி செய்வோம் என்றும் கண்டிப்பாக கூறுகிறோம். ஆகவே நீங்கள் ரெக்கார்ட் ஃபைல் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் கடமையை சரி செய்வதால் நாட்டின் பொருளாதாரம் என்பது மிகவும் பெரிதாக இருக்கும். ஏன்னா சின்ன வீட்லேயே நமக்கு தெரியும், ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் நம்ம ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி, ஸ்கூல் ஃபீஸ் வருதா, வருஷத்துக்கு இப்போ 50,000, 1 லட்சம், 2 லட்சம், அதற்கெல்லாம் இப்போது கணக்கே இல்லாமல் போய்விட்டது. ஸோ அதற்கு தகுந்தாப்போல் மாதம் 5,000 சேமிக்க வேண்டும், மாதம் 10,000 சேமிக்க வேண்டும். ஒரு குழந்தையாக இருந்தால் 5,000 சேமிக்க, 2 குழந்தையாக இருந்தால் 10,000 சேமிக்க வேண்டும். எத்தனை குழந்தைகள் இருக்கோ அதற்கு தகுந்தபடி நாம் சேமிப்பு அதுபோல் அரசாங்கத்திற்கு உள்ள கடமைகளுக்கும் அதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டுவதிலும் அரசாங்கமும் பல முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அதற்கு பலவிதமான வருமானங்கள் இருந்தாலும், இதில் வரக்கூடிய வருமானம் மிகவும் குறைவு என்று இருந்தாலும், இதுவும் ஒரு முக்கியமான வருமானத்தின் வழியாக அரசாங்கம் கருதுவதால் இந்த வருமான வரி சட்டத்தின் கீழ் அரசாங்கம் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்துகிறது. நுகர்வோர் பொறுப்பையும் அது பார்க்கிறது. தன்னுடைய வருவாயை இழந்து விடாமல் நுகர்வோருக்கு நம்ம என்னென்னலாம் லாபங்கள் செய்ய முடியும். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டு கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் மார்ச் மாதம் கடைசியில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி நம்ம பட்ஜெட்டுன்னு மாற்றி மார்ச்சுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பட்ஜெட் ப்ரெசன்டேஷனில் அடுத்த ஆண்டுக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ள திட்டங்களை அவர்கள் அறிவிப்பார்கள். அதனால தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சேஞ்சஸுங்கிறது எவ்ரி டைம் இட் கம்ஸ். அதை நம்ம அந்த மாற்றங்களை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக தான் இந்த ஆடிட்டர் சொசைட்டி ஆஃப் ஆடிட்டர்ஸ் எல்லாருமே இதுக்காக தான் நாங்கள் மக்களுக்காக உதவி செய்வதற்காக, அதை சேவையாக செய்வதற்காக நாங்கள் அதை தொழிலாக எடுத்து நடத்தி வருகிறோம். ஆகவே வாடிக்கையாளர்கள் அவரவர்களுக்குடைய குறைகளோ அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் எங்களிடமோ இல்லை அருகில் உள்ள ஆடிட்டர்களிடமோ, உங்களுக்கு குடும்ப ஆடிட்டர் என்று இருந்தால் அவர்களிடமோ அவசியமாக கலந்து ஆலோசித்து அதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் சிக்கல்களையும் வழக்குகளையும் தவிர்க்க முடியும். மற்றும் உங்களால் நாட்டின் எதிர்காலமும் வளமாக இருக்கும் என்று நாங்கள் மிகவும் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே நாட்டை காப்பாற்றுவதிலும் நம்முடைய வருமான வரி கடமைகளை ஒழுங்காக செய்து முடிப்பதற்கும் நாம் ஒருவருக்கொருவர் மியூச்சுவல் உதவியாக இருந்து எல்லா உதவிகளும் செய்து எல்லோரும் நலமாக இருப்பதற்காக நாம் வாழ்த்துகிறோம்.